தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். கடலூர் திட்டக்குடி அருகே மின்கம்பத்தில் மோதி மினி சரக்கு வாகனம் ஒன்று கவிழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், என்ன நடந்தது? சிவரஞ்சனி, திட்டக்குடி அருகே துக்க நிகழ்ச்சிக்கு சென்ற டாடா ஏசி வாகனம் தற்போது விபத்துக்குள்ளானது. 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே செவ்வேறு கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் இவர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். இந்த துக்க நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக சாத்தநத்தம் கிராமத்திலிருந்து ராஜேந்திரன் உறவினர்கள் டாடா ஏசி வாகனத்தில் 5க்கும் மேற்பட்டோர் சென்றிருக்கிறார்கள். இதில் சொந்த ஊரிலிருந்து துக்க நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மீண்டும் சொந்த ஊருக்கு செவ்வேறு அருகே சென்று கொண்டிருந்த போது ஒரு வளைவில் வளையும் பொழுது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த டாடா ஏசி வாகனம் சாலையில் இருந்த மின்கம்பத்தில் மோதி தற்போது பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த டாடா ஏசி வாகனத்தில் பயணித்த 10க்கும் மேற்பட்டோர் தற்போது படுகாயமடைந்த அவர்களை தற்போது 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். ஏற்கனவே டாடா ஏசி வாகனத்தில் அளவுக்கு அதிக மக்களை ஏற்றிச் செல்லக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அந்த எச்சரிக்கையும் மீறி இதுபோல் துக்க நிகழ்ச்சிக்கு டாடா ஏசி வாகனத்தில் மக்களை அழைத்து சென்று அது மின்கம்பத்தில் மோதி விபத்து ஏற்பட்டு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சுமார் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து அதிதீவிர சிகிச்சைக்காக தற்போது திட்டக்குடி அருகே அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்.